பிகாஸ் ஹெல்த் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த ஹெல்த் வந்து ப்ராப்பரா நம்மளுக்கு வந்து நாலேஜபிளா இருக்கும் அந்த ஹெல்த் பத்தி. அப்புறம் நம்மளுக்குன்னு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்கும் பிகாஸ் வி ட்ரீட் பீப்புள் அண்ட் கேர் ஃபார் சிக் பீப்புள். ஹாலிஸ்டிக் கேர் இருக்குல்ல, நர்சிங் கேர், அது வந்துட்டு எல்லாத்தினாலையும் செய்ய முடியாது. பிகாஸ் சில பேர் வந்து அது வந்து டர்ட்டியா பார்ப்பாங்க, பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கும். பாவமா இருக்கும்போது நம்மளால ட்ரீட் கூட பண்ண முடியாது. ஆனா நம்ம அந்த மாதிரி இல்ல, நம்மளால அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்மளால ட்ரீட் பண்ண முடியும். சிக் பீப்புள் வரும்போது கேரிங் மட்டும் இம்பார்ட்டண்டா இருக்காது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா அந்த சீக்க ஏத்துக்க முடியாம ரொம்ப டவுனா வருவாங்க. ஸோ அந்த டைம்லயும் நம்மளோட கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி நம்ம அவங்கள வந்து கான்ஃபிடென்ட் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம், எனக்கு நம்ம பேசுறதெல்லாம் அந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வரும். மற்றவங்களுக்கு நம்ம பணிவிடை செய்கிறது அது நம்மளுக்கு புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வாய்ப்பு வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ என்னால் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியுது அப்படின்றதுக்காக. திணைகளை வேலை செய்யும்போது நான் வந்து பிள்ளைங்க வார்டில் வேலை செஞ்சேன், கிட்ஸ் வார்டில். அப்போ வந்து ஒரு 4 வயசு பாய், அவர் வந்து ரொம்ப அநியாயத்தையும் இருந்தாங்க. இன்னும் கூட எனக்கு அவரை நினைச்சுனா எனக்கு வந்து இதா இருக்கும். இப்போ இல்லை, அவர் பிறந்துட்டாரு. அவருக்கு வந்து ஹெச்ஐவி. ஏன்னா சில பேர் வந்து ஐயோ ஹெச்ஐவி அப்படின்னாக்கா தொடர்றதுக்கு அவங்களுக்கு பணிவிடை செய்யணும்னா ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா அந்த விஷயத்துல வந்து அந்த பையனுக்கு வந்து நான் வந்து நாங்க வேலை செய்யற அந்த பையன் வந்து அட்மிட் பண்ணி இருந்த வரைக்கும் அவருக்கு வந்து நான் என்னால முடிஞ்ச இதெல்லாம் அவருக்கு செஞ்சது வந்து எனக்கு வந்து அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னமும் எனக்கு அது வந்து மறக்க முடியாத ஒரு இதுதான் சொல்ல முடியும். நான் ஒரு தாதியராக இருந்து இது வரைக்கும் அதை ஒரு தொழிலாக தான் செஞ்சுட்டு வந்தேன். ஆனால் என்னைக்கு என்னால் என்னுடைய தாய்க்கு சிகிச்சை தர முடிஞ்சதோ அன்னையிலிருந்து இந்த தொழிலை ஒரு அர்ப்பணிப்பு உள்ள தொழிலாக முழு ஈடுபாடோடு செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன்.